இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ என்னோட மருமகள்கிட்ட நான் சொல்கிறது, நீ ரூமுக்குள்ளே எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ரூமை விட்டு வெளியில் வர்றப்ப ஷார்ட்ஸோடு வெளியில் வராத, ஃபுல் கவரப் பண்ணி வெளியில் வா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அதை நீ மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் என்னோட அவங்க ரூமுக்குள்ளே அவங்க எப்படி வேணா இருக்கலாம், ரூமை விட்டு வெளியே வரும்போது அவங்க வந்து அப்படி இருக்கக்கூடாது. பப்ளிக்காக நீ எங்கே இருக்கியோ அங்கே வந்து வீடு வீடு பப்ளிக்காக இருக்குது. வீடு எப்படி பப்ளிக் சொல்லுவீங்க? நாங்கள் இருக்கோம்ல வீட்டுக்குள்ளே, மாமனார் மாமியார் அவங்களாம் இருக்கா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ நீ, அவ்வளோதான் நான் சொல்கிறது. இல்லை எனக்கு உண்மையாக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நீங்கள் ரெண்டு பேர் இருக்குது எப்படி பப்ளிக் ஆகும்னு தெரியல, அது ஒன்று. இன்னொன்று ஷார்ட்ஸ்னால மரியாதை குறைவுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஷார்ட்ஸுங்கிறது இதுவரையும் தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை தானே. இப்போ சில பேர் வந்து லெக்கின்ஸே வேணாமாங்க. அதுதான் நான் என் வீட்டில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் பார்வையில் ஷார்ட்ஸ் வந்து தப்பு. எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் நம்ம போகிறோம், இல்லை ஒரு பூஜைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாரி கட்டிட்டு போ. கோவிலுக்கு போகணும் துப்பட்டா ஆர் சாரி மஸ்ட், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. ஆடை விஷயத்தில் வேற என்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது? நாம வந்து நான் விழுப்புரம் சார், நாங்கள் எங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி போடு. நாங்கள் ஊருக்கு என்ன தகுந்தது? ஆமாம் சார், எங்கள் ஊரில் வந்து சும்மா சீவ்லெஸ் போட்டால் கூட ஆன்னு பார்ப்பாங்க சார், அப்படியே பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து அது சாத்தியம் ஆகாது. அவங்க சென்னை பொண்ணு, இங்கே வந்தால் நீ எது வேணாலும் போட்டுக்கோ, ஜீன்ஸ் போட்டுக்கோ, சீவ்லெஸ் போட்டுக்கோ, எது வேணாலும் போடு. ஆனால் எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு நீ மருமகள்ன்ற பொசிஷனில், நீ டீச்சர் அந்த பொசிஷனுக்கு நீ ட்ரெஸ் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு ஆடை சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க? இவங்க இவ்வளோ நேரம் பேசுனதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்து என்ன? ஆடை சுதந்திரம் உண்டு சார், அவங்க இஷ்டப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம் சார். அவங்களுக்கு தெரியும் சார் எதை போட்டாலும் இருக்கும், மற்றவங்க கண்ணை எதை உறுத்தாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்கள போய் நம்ம இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனசு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்களே இடம் பொருள் ஏவல்னு, அவங்க ஏன் சார் புடவை கட்டிட்டு வரல, சுடிதார் போட்டு வந்திருக்காங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்ன சார், அது ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, போடுறதுன்னா சுடிதார் ரெண்டு பக்கமும் இப்படி போட்டு. ஆமா, நீங்க துப்பட்டா ஒரு சைடு போட்டுக்கீங்க, ரெண்டு பக்கமும் போடணும். இப்போ இடம் பொருள் ஏவல்ல இதுவும் அலோடு தான், சாரியும் அலோடு, இதுவும் அலோடு தானே. இது கிடையாதுன்னு இல்லையே உங்களுக்கு. அவங்களுக்கு அது கண்ணை உறுத்துனா நான் என்ன பண்ண முடியும்? கண்ணை உறுத்தலம்மா, நீங்க சொன்ன வார்த்தைகள் சொற்கள் தான் மருமகளை. இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா அழகா இருக்கீங்க, தப்பா சொல்லல, அவ்வளவுதான். அப்போ வேற விஷயம் சார். அப்பெல்லாம் காட்டன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இப்பெல்லாம் நிறைய நாகரிகம், நிறைய மெடிக்கல் இது வந்தாச்சு. இப்ப சானிட்டரி நாப்கின்ஸ் அது மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால இப்ப தாராளமா அவங்க இருக்கலாம். ரெண்டாவது வேலைக்கு போகும்போது அவங்க தனியா இருந்துட்டு எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்து ஒன்னொன்னா கொடுத்து அவங்க கிட்ட நம்ம இது பண்ணணும். இது அவங்களே குளிச்சுட்டு வந்து அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. தனியா இருந்தா என்னங்க சார் பண்ணுவாங்க? இந்த ஜெனரேஷன்ல நாம இன்னமும் பின்னோக்கி கிமுலயே ஏன் போறோம்? நம் முன்னோர்கள் சொன்னது உடல் ரீதியாக நம்ம அந்த சமயத்துல ஒரு வலுவிழந்து இருப்போம், அப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதால தான் நம்மளை ஒதுக்கி அந்த மாதிரி வச்சாங்க இல்லையா? நீங்க உங்களால வேலை செய்ய முடியல, நாங்க வந்து எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நாங்க பண்ணுவோம். 3 நாள் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க வேலைக்கு போய் வந்தாலும் தனியா உட்கார வச்சுட்டு நாங்க அந்த வேலையை செய்வோம். உங்களால முடியலன்ற காரணத்தால தான் நீங்க அதை செய்ய போறது இல்லை. அது உண்மையா கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு நாங்க ரெஸ்ட் அந்த மாதிரி நாங்க எங்க மருமகளை நாங்க வச்சில்ல. அவங்கள எந்த இடத்துலயும் நாங்க ஒதுக்கியும் வைக்கல. அந்த மாதிரி நீங்க செய்ய மாட்டேன்றீங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக்குல விடுறீங்க. அப்படி இல்லம்மா, அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் அவங்கவங்க எடுத்துக்குவாங்கம்மா. அவங்க சரி எடுத்துக்கிட்டோம். நாங்க வந்து மனையில போட்டு படுக்கணும், தரையில போட்டு படுக்கணும், இங்க போய் உட்காரணும், அந்த வேலையே நம்மளுக்கு கிடையாதுமா. ஏன் கிடையாது? நம்ம பாரம்பரியத்துல இருந்தது தானே. பாரம்பரியத்துல நம்ம அடுப்புல ஊதிட்டு இருந்தோம், இன்னும் அடுப்புல ஊதி சமைக்கிறோமா? இல்ல அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க பாரம்பரியம்னு ஒன்னு சொல்றீங்க. அப்ப பாரம்பரியம்னா குழல் வச்சு அடுப்பு ஊதுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஃபூன் ஊதிட்டே இருப்பாங்க. அதனால ஆஸ்துமா வந்து செத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ அந்த குழல் ஊது அடுப்பு போக வேண்டியது தானே. இப்ப சானிட்டரி நாப்கின் வந்துருச்சுல. சானிட்டரி நாப்கின் வந்தாலும் சார் அந்த உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, அவங்களுக்கு அந்த அறிவியல் ரீதியாக இதெல்லாம் எந்த டாக்டர் சொன்னான்னு மட்டும் சொல்லிடுங்க. மருத்துவ ரீதியா அறிவியல் சொல்ற சொல்லுங்க. டாக்டர் சொல்றது இல்ல சார். அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இதே ஒரு ஆண்கள் பெண்கள் கிட்ட சொல்லி இருந்தா அடிமைத்தனம்வாங்க. இல்லம்மா, நீங்க மத்த விஷயம் எல்லாம் சொன்னா அது வேற. ஆனா மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா சொன்னா எந்த டாக்டர் சொன்னான்னு சொல்லணும். எங்க மாமியார் உங்க மாமியார் எம்பிபிஎஸ்ஸா? இல்ல எம்பிபிஎஸ் இல்ல. அப்ப இனிமேல் சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லணும். அறிவியல் ரீதியா மருத்துவ ரீதியா சொல்லக்கூடாது. அதெல்லாம் யார் சொல்லுவான்னா டாக்டர் தான் சொல்ல முடியும். அவங்க சொல்றதுக்கு தான் உரிமை இருக்கு, மத்தவங்க சொல்றது உரிமை கிடையாது. இப்ப நீங்க என்னதான் கட்டுப்பாடோட ஒரு மாமியாராக இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை என்னோட மருமகள்கிட்ட மாத்திக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மாத்திக்கவே மாட்டாங்க. அது பயங்கர எரிச்சலா இருக்கு, எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க?
அவங்க பிள்ளைங்களை வந்து வளர்க்குற விதத்தை தான் நான் குறை சொல்லுவேன். என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வேலை ஆகணும்னா அந்த குழந்தைங்க கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா டிவியில் அந்த சண்டை படம் எதனா போட்டு விட்டுடுறாங்க. ஓகே, அது ஸோ வேண்டாங்கிறீங்க. இது தப்புன்னு சொன்னால் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் எங்கள் குழந்தைங்களை பற்றி எனக்கு தெரியாதான்றாங்க. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க புருஷனை கூட நாங்கள் தான் பெற்று வளர்த்தோன்றதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நல்ல பாயிண்ட் தான். ஓகே ஓகே, வேற? சார், குழந்தை பெற்றுக்கிறத பற்றி எங்கள் வீட்டில் பெரிய டிஸ்கஷன் போச்சு. நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், இப்போ நான் பெற்றுக்க மாட்டேன், 1 வருஷம் போன உடனே பெற்றுக்குவேன்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப சண்டை போட்டு, எனக்கு முதல்ல இப்போல்லாம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. குழந்தை செல்வத்துக்காக தான் கல்யாணமே பண்ணுறோம், குழந்தை பெற்றுக்கணும் முதல்ல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு குழந்தை எப்படியோ கஷ்டப்பட்டு என்னை திட்டி என்னை சொர்ணாக்காவை ஆக்கி பெற்றுட்டாங்க சார். இப்போ அடுத்த குழந்தை இருக்குது இல்லைங்க சார், அதை பற்றி பேசவே கூடாதான். நான் அது எப்படி சார் பேசாமல் இருக்க முடியும்? நிர்மலா மேடம், இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, வந்து குழந்தை பெற்றுக்குவது அப்படிங்கிறதுல வந்து தலையிடல் அப்படிங்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. நம்ம சொல்கிறத கேட்குற நிலைமையில இன்னைக்கு இளைஞர்கள் இல்லை. அதனால நீங்கள் அது அவங்களுடைய சுதந்திரம்னு அதில் எல்லாம் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், குடும்பம் நிம்மதியாக இருக்கும். மருமகளை நிம்மதியாக வச்சிருக்கிறதுங்கிறது நம்ம மகனை நிம்மதியாக வச்சிருக்கிறது, நம்ம குழந்தை நம்ம பேரம்பேத்தியை நிம்மதியாக வச்சிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களில் என்னுடைய உரிமை இதுன்னு நீங்கள் நிலைநாட்ட நிச்சயமாக கவலையாக இருக்கும். அவங்க சொன்னாங்க குழந்தை வளர்ப்பில் இருக்க சில பிரச்சனைகளை, அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க அதைத்தான் சரின்னு நினைக்கிறாங்க. அவங்க வேற வீட்டில இருந்து வந்திருக்காங்க, அவங்க அம்மா அப்படி வளர்த்துனாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும். மாமியார் மருமகள்ங்கிறதெல்லாம் ரோல் பிளே தாங்க. இன்றைய மாமியார் நேற்றைய மருமகள், இன்றைய மருமகள் நாளைய மாமியார். இதில் போய் நம்ம வந்து இது வெறும் ரோல் பிளே. உலகமே நம்ம மனித வாழ்க்கையே ரோல் பிளே தான். என்ன நமக்கு கேரக்டர் கிடைச்சதோ அந்த கேரக்டரை நம்ம சரியாக பண்ணணும். ஒன்று இங்கே அந்த சகோதரி உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. நான் முழுமையாக கலாச்சாரத்தை பின்பற்றுபவள், அதில் நான் மாற்றமே சொல்ல கொஞ்சம் கூட. ஆனா சுயமரியாதை திருமணங்கள் மிக அதிகமாக நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். ஒரு காலத்தில் அது தந்தை பெரியாரால ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டாகவே இருந்தது. ஆனாலும் இங்கே நம்புறவங்க நிறையா இருக்காங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். குடும்பம் அமைதியாக இருக்கும், சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும். இல்லை நான் கட்டுக்கோப்பை மீறுவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போவேன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, தடுக்கிறது நமக்கு ரைட்டும் இல்லை. அவங்க தாலி கட்டினவரை விட தாலி பெருசு இல்லை, தாலி கட்டவர் முக்கியம். அவர் மேல இருக்க நமக்கு இருக்க அந்த லவ் அஃபெக்ஷன், அவருக்கு நம்ம சர்வீஸ் பண்றது, அதெல்லாம் தான் முக்கியமே தவிர வெறும் அந்த தாலி மட்டும் முக்கியம் இல்லைங்கிற அவங்க சொல்றாங்க. அது சரின்னு நானும் ஏத்துக்கிறேன். அதே சமயம் நீங்க நம்ம எப்படி நம்மளுடைய இதை விடுறது, ஒரு சுமங்கலினா யாரு, அதனால இதெல்லாம் பண்ணாம எப்படி இருக்கிறதுன்னு அதையும் நான் ஏத்துக்கிறேன், நான் பர்சனலா ஏத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சமுதாயம் அப்படி இல்லை.